குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். குடும்ப தலைவிக்கே 1000 ரூபா தான். குடிச்சு செத்தா 10 லட்சம், அப்புறம் பிக்சட் டெபாசிட், அப்புறம் மாசம் 5000. எந்த வேலைக்கு போகணும்? எதுவுமே வேண்டியது இல்லையே. இப்போ நீங்கள் போய் மருத்துவமனையில் படுத்தா, சாராயம் குடிச்சிட்டு படுத்து மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்குறவனுக்கு 50,000 அறிவிச்சதுனால அவன் கள்ளச்சாராயம் குடிக்கல, ஓன் சரக்கு டாஸ்மார்க் இருக்குல்ல, அதில் வாங்கி குவார்டரை குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறான். அது ஊதுனா சரக்கு வாடை வருது. அப்போ சரக்கு குடிச்சிருக்கான்னு தெரியுது, ஆல்கஹால் பாடியில் இருக்குன்னு தெரியுது. அது என்ன சாராயம்னு என்ன அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா? டெஸ்ட்டுக்கு அனுப்பிக்கலாம் லேபுக்கு. அவன் 50,000க்கு வந்து படுத்து கிடக்குறான். குணமாகி போனால் 10 லட்சம் கொடுக்குறான்னு வீட்டில் மிச்சம் இருந்ததை கூட சேர்த்து போயிட்டான். என்ன ஆட்சி முறைன்னு பாருங்க. இதெல்லாம் திராவிட மாடலில் வருது. இதே இது பீகாரில் நடந்தது. நிதிஷ்குமார் சொன்னது நிதிமா, கள்ளச்சாரெல்லாம் குடிச்சு செத்தாலாம் நான் நிவாரணம் தர முடியாது. உன்னை யார் போய் குடிக்க சொன்னது? நீ கொழுப்படுத்து குடிப்பான், அவன் பணத்துக்கு கொழுப்படுத்து போய் பணம் சம்பாதிக்க விற்பான். நேற்று இன்னைக்கா நடக்குது? ஏங்க, ஒரு புயல் வருதுன்னா ஆய்வு செய்து ரெட் அலர்ட்னு போடுற, ஆரஞ்சு அலர்ட்னு போடுற. அங்கே ஏற்கனவே மரக்கணத்தில் செத்துட்டான் 19 பேர். 1,90,00,000 நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்போவே நீங்கள் எச்சரிச்சு, நீதிபதி கேட்குறாருங்க, அப்போ நாடங்கு நீ எச்சரிச்சிருக்கணும்ல. அந்த மரணம் உனக்கு முன்மாதிரி. அது தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். இது தெரியாமல் நடந்துருச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க? உளவுத்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, நீங்கள் சொல்கிற சிபிசிஐடி சோகால் இருக்குது, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு, உங்கள் மட்ட செயலாளர் இருக்கார், மாவட்ட செயலாளர் இருக்கார். நீங்கள்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா இங்கே சாராயங்காய்ச்சி விற்கப்படுதுன்னு? சொல்லுங்க. நீங்கள் தெரியாமல் நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. அப்போ சாவுலே புனித சாவு சாராயம் குடிச்சு சாகிறது தான். இது ஒரு சரித்திர நிகழ்வு. தப்போ அப்படித்தானே வருது. இவங்க குடி எடுக்கிறவங்க, தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்கள் குடிக்க வச்சு கொலை பண்ணுறவன்ட்டு குண்டு போட்டு கொள்றதான் பல படுகொலையா? குடிக்க வச்சு கொள்றது இல்லை, அது கொலை இல்லை. நீங்கள், நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், கண்ணுக்குட்டிங்கிற அந்த கோவிந்தராஜா, அவருடைய அம்மா ஜானகியா, அவங்க பேர் ஜெயாவா, விஜயா, இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்துற முடியும்னு உங்களால் நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன செய்கிறது? எங்கள் அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நம்ம போய் இப்போ என்ன சொல்கிறது எங்கள் அண்ணன் போயிட்டு? எங்கள் அண்ணன் கமலஹாசனுக்கு இது தேவையா? ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது? அந்த கருத்தை எப்படி பார்க்குறது? எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு உங்கள் அண்ணனுக்கு, எங்கே அப்படி பேசிட்டுருக்காரு? நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்கிறது? நாங்கள் சிறு வயதுலேருந்து அவரை நேசித்து மதித்து வளர்ந்த பிள்ளைகள். நாங்கள் அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை. அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு கலைஞன் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இல்லை. அவர் உலக புகழ் பெற்றுட்டார். ரெண்டாவது, அவர் சொல்கிற கருத்தை பாருங்கள். குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சமாக குடிங்க, அளவாக குடிங்க. அப்படின்னா என்ன பண்ணும்? எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு 50 பேரை போட்டு அளந்து ஊற்றுங்கன்னு சொல்லுவோம். அளந்து அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும். ஏங்க, அவன் குடிக்க போகிறான், அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன். படிச்சுக்கிட்டு என்ன அதெல்லாம் அப்படி அதை படிச்சுட்டு கருமம் என்னத்தையாவது சொல்கிறது. ஐயா ஸ்டாலின் வந்து சிறாரு பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அந்த பொட்டலத்தில் போடுங்க, நல்லா நிம்மதியாக தூங்கலாங்கய்யா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதான் அது யாரோ ஒரு அதான் சார், அடே மாப்பிள்ள அங்கே போகாத, ஒன்றும் கிடையாது, இங்கே வா டாஸ்மார்க், அது ஒன்றும் கிடையாது. சாராயம் 10 lakhs உடனே கிரெடிட் ஆகிருமாடாங்கிறான். இன்சூரன்ஸ்லாம் என்னங்க, அதெல்லாம் மாதம் மாதம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கப்புறம் தருவாங்க. இது இமீடியட்டாக கிரெடிட் ஆகிருமா 10 lakhsங்கிறான். அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த எங்கள் அண்ணனை, கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட எழுதுகிற. இப்போது மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க. இதே நீங்கள் மதுவுக்கு எதிராக போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா? இதே ஐயா ஸ்டாலின், எங்கள் ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க்கை மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டா? இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க? நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்யுங்கிறோம். கல்லுக்கடையை திறக்க வலிக்குது உனக்கு, கள்ளச்சாராயத்தை எப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்க நீ? ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேன்? கல் குடிச்சு செத்தவன், சொத்தம் மட்டும் விற்றவன் ஒருத்தனை காட்டு, நாங்கள் போயிடுறோம். அப்படியே இப்படி போயிடுறோம், நாங்கள் ஊருக்கே போயிடுறோம். சொல்லு. கல் உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வியலில் அவ்வையும் அதிகமான கல்லுண்டு பேசி கொண்டு இருந்தாங்கன்னு இருக்குது. அது எங்கள் மரபு. பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, இவ்வளோண்டு அருகம்புள்ளிச்சாறு, கோதுமை புள்ளிச்சாறு உடலுக்கு நல்லதுங்கிற. அது எவ்வளோ பெரிய மூலிகை, இயற்கையின் அருங்கூட. அதை குடிச்சிட்டு போகிறானே.
இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. கேரளாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல். ஏன் உன் மாநிலத்தில் இல்லை? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்கள் 2 பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்குது. சாராயம் காய்ச்சறது நீங்கள், அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது, அங்கே சரக்கு டாஸ்மார்க்கு வரதுல ஃபேக்ட்ரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்போ இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றத அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா? எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் வந்து 2 போத்தலை குடிச்சுன்னா 2 சம்பை குடிச்சான்னா 20 ரூபாய்க்கு 2 சம்பை குடிப்பான். அதிகபட்சமான ஒரு வடை, சுண்டல், ஏதோ ரத்த பொரியல், இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில். இன்றைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்குது, அங்கே பெரிய 2 எல்லாருக்கும் இருக்குது. அம்மா கனிமொழியாருக்கு பேசுனதே இருக்குது. நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் திமுகவிலேயோ அவங்க சார்ந்த ஆலைகளோ மூடப்படும், டாஸ்மார்க்கும் மூடப்படும். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, அளவு கடந்த கோபம் தான். இவங்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. நானும் சொல்கிறேன், எனக்கு அனுப்புங்க. சத்தியம் தானுங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு பாடு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு, எதுக்கு எம்எல்ஏ வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பன் தான் மாரிராஜா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய இது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க 2 பேருமா ஊழல் போட்டாங்க, அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள விற்றாங்க. 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சாராயம் கட்சிட்டான் அவன், இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோவிந்தராஜ். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு. இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம். சரி, நானும் சொல்கிறேன், அதே குற்றச்சாட்டை எங்கள் ஐயா சொன்ன குற்றச்சாட்டை 2 சட்டமன்ற உறுப்பு மேலே வைக்கிறேன். எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு, நான் இங்கே தான் இருப்பேன் 12 நாள். இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொல்லு. கரை படிஞ்சிருச்சுன்னா விம்ங்கிற ஒரு பவுடர் இருக்கு, அதை போட்டு கழுவணும். ஏய், ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. எங்க தாத்தா காலத்துல மதுக்கடை இல்லைங்க, காமராஜ் காலத்தில் இல்லைங்க, ராஜாஜி காலத்தில் இல்லைங்க, பக்தவச்சலம் காலத்தில் இல்லைங்க, கள்ளச்சாராயம் இருந்ததாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க கேள்வி கேட்குற, நீங்க சொல்லுங்க. எனக்கு அதிகாரத்தை கூட ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க, ஒரு நொடி வேலை, ஒரு நொடி, அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க விற்கிறதே நான் தானுங்க. என்ன நீங்க சாத்தா, நீங்க வித்தா நல்ல சாராயம், தனியார் காய்ச்சா நல்ல கள்ளச்சாராயம், இவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? அவன் தான் தெளிவா சொல்றாருங்க. ஒருத்தர் 500 ரூபாங்க மூடதுக்குற வேலை தான் கூலி, 500 ரூபா. டாஸ்மார்க்கு போனால் 400 ரூபா போயிடுது, உள்ள விட்டினுக்கு இது பண்ண முடியாது. இதுனா 60 ரூபா, 2 பொட்டலம் குடிச்சா 120 போயிடுது, மீதி 300 ரூபாய் கொண்டாந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான். நீ குவாட்டரை எதுக்கு 400 ரூபாய்க்கு வித்த, 300 ரூபாய்க்கு வித்த? அதனால அவன் 60 ரூபாய்க்கு போறான். இந்தியா கூட்டணி சார்பில் திமுக சார்பில் வேட்பாளர் அனுவிச்சுதாவுக்கு 10 அமைச்சர் பாக்கெட் இருக்காங்களா? அவ்வளோ பெரிய பாக்கெட் அவருக்கு. சரி, ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எந்த ஓரத்தில் ஊரல் போட்டு விற்க போறீங்க? ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? போன தடவை 39 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்கள் சாதிச்ச ஒன்று. சரி, இப்போ இந்த தடவை 40க்கு 40 கொண்டு போய் சாதிக்க போகிற ஒன்று, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீட்டை எதிர்த்து போராடணும்னு போறீங்க. நீட்டை கொண்டு வந்த மகாராசன் யாரு? காங்கிரஸ் நீங்களும் தானே. எது ஒன்றை பேசுறதுக்கு தகுதி, நேர்மை, அருகதை வச்சிருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. பாமக வந்து இப்போ எடுத்தப்பட்ட அவர் நேர்மையான
ஆனால் பாமக வந்து எங்களுக்கு வந்து வாக்களிப்பாங்க, அதிமுக ஓட்டு எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் கிடையாது, எங்களுக்கு திமுகவும் தான். திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறது தான். நீங்கள் ஏன் எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க, அதை பற்றி பேசவே நான் தயாராக இல்லை. எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் போட்டி கிடையாது, அது வேற. நாங்கள் எதிரியாக கருதுறது திமுகவை தான் இந்த களத்தில். அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான். திராவிடமா தமிழ் தேசியமா? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.